Hey Chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரேக்கப் சர்வீசஸ்ல எபிசோட் நம்பர் 3 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின் நீ பிரேக்கப் சர்வீசஸ்ல எனக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சோ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல 2 பேர் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு 2 பசங்க ஒன்னா சேர்ந்து ஆக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டிராமாஸ்ல நடிக்கக்கூடியவங்க இவங்கள பிஎல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே நீங்க ரியலா அப்படின்னு கேட்கும்போது 2 பேருமே என்ன சொல்ல அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையனோட நேம் ஐஸ், இன்னொரு பையனோட நேம் மோச்சா. அப்போ ஐஸ் சொல்றான், யார் சொன்னா நாங்க 2 பேரும் ரியல் கப்பிள் கிடையாது அப்படின்னு? நாங்க 2 பேருமே ரியல் கப்பிள்னு. அப்போ ஒரு இன்டர்வியூவர் கேக்குறாங்க, ஆனா மோச்சாவோட அக்ரிமெண்ட் தான், கான்ட்ராக்ட் தான் இப்ப முடிய போகுதே, அவங்க திரும்ப சைன் பண்ணாதனே உங்களோட அடுத்த சீசனை ரிலீஸ் பண்ண முடியும். சோ நீங்க இந்த சீரீஸ கண்டினியூ பண்ணுவீங்களா? 2 பேரும் கப்பிளா இன்னும் ஆக்ட் பண்ணுவீங்களா? அப்படி இல்லனா மோச்சா டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்களா அப்படின்னு. அதுக்கு மோச்சா எந்த பதிலுமே சொல்லாம இருக்காங்க. அப்ப ஐஸ் டக்குன்னு யார் சொன்னா நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருவோம், நாங்க பிரிய மாட்டோம் அப்படின்னு மோச்சாவோட கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மோச்சாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதனால சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இன்டர்வியூ முடிஞ்சு ரூம்குள்ள போகும்போது மோச்சா ரொம்ப கோவத்துல போறாங்களா. ஐஸும் நீ எதுக்காக கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ண மாட்டேங்கிறன்னு, மோச்சாவும் உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஐஸும் ஆனா நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணல அப்படின்னா எனக்கு பேரா யார் நடிப்பாங்க, என்னோட கெரியருமே உன்னால நாசம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்களா. மோச்சாவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, இது ஒன்னும் அஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா நான் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லாருக்குமே நான் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில போக போறேன், அது மட்டும் இல்லாம எல்லா பிளேமையுமே நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மோச்சாவுக்கு ஒரு கால் வருது. ஏய் நானும் உன்னை மிஸ் பண்றேன் ஸ்வீட் ஹார்ட், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில போறானா. அதை பார்த்த உடனே ஐஸுக்கு செம்ம காண்டாவுது. இவனுக்கு லவ்வர் இருக்கிறதுனால இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறானா. சரி ஃபர்ஸ்ட் அவங்களோட லவ் பிரிச்சிடலாம் அப்படின்னு பிரேக்கப் சர்வீசஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் போடுறாங்க. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு வராங்களா. அப்ப எல்லாருமே ஹீரோவை பார்த்தாலே கர்ண கொடூரமா இருக்கு. 3 நாளா ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரல, இவன் என்ன பண்ணி தொலைச்சானோ தெரியல, பாவம் அந்த ஹீரோயின் எனக்கு பார்க்கவே பாவமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நட் மட்டும் எதையுமே கண்டுக்காம உள்ள போறாங்களா. ஹீரோவும் இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேக்குறதுக்கு, நீ அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிட்டே கேக்குறதுக்கு அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க அந்த விஷயத்த சொல்லுன்னு சொன்னோடனே எனக்கு ஒன்னு நினைச்சா ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளவு நாளும் நீ தனியா ஒர்க் பண்ண, ஆனா 2 ஒர்க்க நீ பார்ட்னரோட சேர்ந்து முடிச்சிருக்க, இப்ப மறுபடியும் நீ தனியாயிட்டல, அதனால எனக்கு உன்னை பார்த்தா ரொம்பவே கவலையா இருக்குன்னு. ஹீரோவும் என்ன பார்த்து உனக்கு கவலையா இருக்கான்னு கேக்குறதுக்கு நட்டும் இப்படிதான் நீ உன்னோட எம்ப்ளாயிஸ ட்ரீட் பண்ணுவியா, எனக்கு நிஜமாவே உன்னை நினைச்சா கவலையா இருக்குன்னு. ஹீரோவும் நடிக்காத, என்ன விஷயம் அதை சொல்லி தொலை அப்படின்னு கேக்குறதுக்கு, நான் ஒண்ணு நடிக்கல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சேன்னு. ஹீரோவும் யார் உன்னோட ஹெல்ப் கேட்டா, ஒழுங்கு மரியாதையா கொடு அப்படின்னு அடுத்த அசைன்மெண்ட வாங்கிக்கிறாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, மோச்சாவும் இனியும் யாரோ ஒருத்தவங்களும் லவ் பண்றாங்க. சோ அவங்க 2 பேரையும் பிரிக்கணும். இந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தது யாரு? ஐஸ், அவனோட ஆன் ஸ்கிரீன் பார்ட்னர். ஏன்னா லவர்ஸ பிரிச்சு விட்டுட்டா அவன் இந்த டிராமால நடிக்கிறத ஸ்டாப் பண்ண மாட்டான்ல, அதுக்காக தான் இந்த ரிக்வெஸ்டே கொடுத்திருப்பாங்க. இப்போ ஹீரோ கேக்குறாங்க, ஆமா இந்த கேஸ்ல என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீ எதுக்காக ஆசைப்படுறேன்னு. அதுக்கு நட்டும், ஆக்சுவலி அவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க 2 பேரையுமே இந்த கேஸ்ல நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா நேர்ல பாக்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கும்ல, அதுக்காக தான் அப்படின்னு கேட்க ஹீரோவும் தொலைச்சு போடுவேன், ஒழுங்கு மரியாதையை ஓடி போய் இந்த வேலையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நட்டு அங்கன்னு துரத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் எதுக்காக இன்னும் ஆபீஸ்க்கு வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா யார தொந்தரவு பண்ணுவாங்க, டாக்டர் ஓட்ட தான். அப்போ ஓட் சொல்றாங்க, என்னடா உனக்கு பிரச்சனை, அந்த பாம்பு வரல அப்படி நீ சந்தோஷம் தானே படணும், இது வரைக்கும் எப்ப பார்த்தாலும் அந்த பாம்பையும் காலையே சுத்திட்டு இருக்கு, அவளை எப்படியாச்சும் துரத்தி விடணும்னு நினைச்சிட்டு இருந்த, இப்ப கடைசியா துரத்தி விட்டாச்சு, அவளும் 3 நாளா வேலைக்கு வரல, இதை நினைச்சு சந்தோஷப்படாம என்ன எதுக்காகடா போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் இது வரைக்கும் யார் கூடயுமே வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டதே கிடையாது, அவளுக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த பிரிவிலேஜ் கொடுத்தேன், நான் அவளுக்காக டெஸ்க் கூட வாங்கி கொடுத்தேன் தெரியுமா, ஆனா அவ என்கிட்ட சொல்லாம வேலைக்கு வரதையே ஸ்டாப் பண்ணிட்டா, எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமான்னு. அதுக்கு ஓட்டும், தயவு செஞ்சு உனக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேட்காத, அவகிட்ட கேளு, அவளுக்கு கால் பண்ணு, எனக்கு கால் பண்ண கூடாதுன்னு. ஹீரோவும் சரி நான் இப்ப என்ன பண்ணணும்னு கேக்குறதுக்கு ஓட்டும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ அவளுக்கு கால் பண்ணு, அது மட்டும் இல்லாம எனக்கு எமர்ஜென்சியா ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, ஒரு பேஷண்ட பார்க்க வேண்டியது இருக்கு, அதனால காலை கட் பண்ணுன்னு. ஹீரோவும் அப்ப நான் பேசிட்டு இருக்க விஷயம் எமர்ஜென்சி கிடையாதான்னு கேட்க ஓட்டும், தொலைச்சு போடுவேண்டா, 5 நிமிஷத்துல உன்னோட உயிர் போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே நம்ம பேசலாம், ஆனா அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னா காலை கட் பண்ணு, எனக்கு என்னோட பேஷண்ட பார்க்கணும், நீ உன்னோட பாம்பை தேடி கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு திரும்புறாங்களா. அப்ப நிஜமாவே ஓட்டோட பேஷண்ட் ஒருத்தவங்கள பாம்பு கடிச்சிருக்கும். இந்த பாம்பு என்ன 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கடிச்சு
கிடைச்சிருச்சு, அதனாலதான் இதையும் கொண்டு வந்திருக்கேன், பாம்பு விஷத்தை பிடிங்க எடுத்துருங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்களா. ஓகோ, ஐயோ இப்படிலாம் ஒரு பேஷண்ட் இருக்காங்களே இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சரி, கடைசியா என்னால ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு நேரா ஹீரோயினோட வீட்டு கதவை போய் தட்டுறாங்க. வீட்டோட ஓனருமே கூட வந்திருக்காங்க. வீட்டோட ஓனர் சொல்றாங்க, அவ 3 நாளா வீட்டை விட வெளியில வரலன்னு. ஹீரோ 3 நாளா அவ வெளியில வரலையான்னு கேட்க, அவங்களும் ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, நான் 911க்கு கால் பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோ பெருமூச்சு விட்டுட்டு, என்னால செய்ய முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன், இப்ப வரைக்கும் அவளோட வீடு வரைக்கும் நான் வந்து தேடிட்டேன், இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு கெட்ட அழுகுன வாட அடிக்கும், அதுவும் உடம்பு அழுகுன வாட அடிக்கும். அத அந்த ஓனருக்கும் அடிக்குதா. அதனால அவங்களும் உள்ள ஏதாவது நடந்திருக்குமோ, அவ ஏதாவது செத்து போயிருப்பாளா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த செகண்டே ஹீரோ யோசிக்காம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விசிட்டிங் கார்டை வச்சு, இவங்க பிரேக்கப் சர்வீஸ் நடத்துறதுனால தெரியாம நிறைய இடத்துக்கெல்லாம் போயிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறதுனால டக்குனு கதவை ஓபன் பண்ணிடுறாங்க. ரூமுக்குள்ள வந்து பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. அவளோட மொபைல் அங்கேயே தான் இருந்துட்டு இருக்கும். சோ இவ மொபைல வீட்டுல போயிட்டு எங்க போயிருப்பா அப்படின்னு அங்க எங்க சுத்தி பார்க்கும்போது இன்னும் பேடா ஸ்மெல் வருது. அப்பதான் ஹீரோ ஃப்ரிட்ஜை நோட் பண்றாங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து தான் அழுகுன வாட அடிக்குது. ஒருவேளை ஃப்ரிட்ஜ்ல தான் அவளோட உடம்பு இருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே ஓபன் பண்றாங்க. அப்புறமா தான் அவங்களுக்கு நிம்மதி ஆகுது. ஏன்னா அங்க இருந்தது அழுவின சிக்கன். ஓனர் கிட்ட காமிச்சு கொடுக்குறாங்க, இது ஒண்ணும் அவளோட பாடி கிடையாது, அழுவின சிக்கன், இதுல இருந்து தான் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. அப்ப அவ எங்க போயிட்டா அப்படின்னு கேக்கும்போது, யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களே ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப லோவான வாய்ஸ்ல சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஹீரோ உடனே ஓடி போயிட்டு பாத்ரூமோட டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க ஹீரோயின் சாக கிடக்குற நிலைமையில எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை பாத்ரூம்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு இருக்காங்களா. ஹீரோ கேக்குறாங்க, உன்னோட மொபைல் போனை நீ வெளியிலே போட்டு போயிட்ட, பாத்ரூம் டோர் நாசமானதுனால நீ பாத்ரூம் குள்ளேயே 3 நாளா ஸ்டக் ஆகி இருந்த, மாச கடைசி ஆயும் நீ ரெஞ்ச பே பண்ணாததுனால எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையுமே ஓனர் கட் பண்ணிட்டாங்க, அதனால உன்னோட ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகல, ஃப்ரிட்ஜ்ல இருந்த சிக்கன் நாத்த அடிச்சிருச்சு கரெக்டா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா நல்ல வேளை அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்த சிக்கன் கெட்டு போய் நாத்த அடிச்சது, அப்படி இல்ல அப்படின்னா யாருமே என்ன தேடி வந்திருக்கவே மாட்டாங்க, நான் பாத்ரூம் குள்ளேயே செத்து போயிருக்கணும், நல்ல வேளை அங்க தண்ணி இருந்துச்சு அதை குடிச்சு நான் உயிர் வாழ்ந்தேன்னு. ஹீரோவும் தண்ணியா, பாத்ரூம் கோப்பைக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி இவ குடிச்சாளா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும், ஏய் ஓவராலாம் இமேஜின் பண்ணாத, பாத்ரூம்ல இருந்த பக்கெட்டுக்குள்ளாடி தண்ணி நான் வச்சிருந்தேன், அதை குடிச்சு குடிச்சுதான் உயிர் வாழ்ந்தேன், பிச்சு படுவதுக்கு வேற ஏதாவது யோசிச்சா அப்படின்றாங்களா. நம்ம ஹீரோ ஓ அப்படியா அப்படின்னு அமைதி ஆயிடுறாங்க. இப்ப வீட்டு ஓனரும், எனக்கு எப்படி தெரியும், நீ காசு பே பண்ணவே இல்ல, அதனாலதான் நான் எலக்ட்ரிசிட்டி தண்ணி எல்லாத்தையுமே கட் பண்ணேன்னு. ஹீரோயினும் 3 நாளா நான் பாத்ரூம்குள்ளாடி அடைஞ்சு கிடந்திருக்கேன், அப்புறம் எப்படி என்னால எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையுமே கட்ட முடியும், அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்திருக்க இந்த வீடை பாருங்க, இங்க எல்லாமே நாசமாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோவும் இவங்க பேசினா பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு சேர் எடுத்து உட்கார ட்ரை பண்றாங்க. அந்த சேர் உடைச்சு தொப்புக்கடின்னு உள்ள விழுந்துடுறாங்க. பாருங்க இந்த சேர் கூட உடைஞ்சு போயிருக்கு, நீங்க கொடுத்த எந்த பொருளுமே நல்லது கிடையாதுன்னு. அதுக்கு அவங்களும், நீ ரெஞ்சு கொடுக்கறதுக்கு எப்ப பார்த்தாலும் லேட் பண்ணிட்டே இருக்க, அதனாலதான் ரிப்பேர் ஒர்க்கும் லேட் ஆகுது, நீ வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ரூம் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்களா. ஹீரோவுக்கு இதை கேட்டெல்லாம், யம்மா தாய்மார்களை கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால ஹீரோயினை அவங்களோட அபார்ட்மெண்ட்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலி ஹீரோ இந்த அபார்ட்மெண்ட்ல தங்குறது கிடையாது. ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, இத நான் என்னோட சொத்து மதிப்பை கூட்டுறதுக்காக வாங்கி போட்டிருந்தேன், ஆக்சுவலி உன்னை இங்க தங்க வைக்கிறதே உனக்கு ஃப்ரீயா இந்த இடத்த கொடுக்கறதுக்காக கிடையாது, இந்த ஃப்ளோருக்கு கீழே ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை முடிக்கிறது வரைக்கும் நீங்க ஸ்டே பண்ணுன்னு. ஹீரோயினும், கிளையன்ட்ஸ் என்னோட ரூமுக்கு கீழே தான் ஸ்டே பண்றாங்களான்னு கேக்குறதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. சரி அப்படின்னா நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ரூம் வாடகைக்கு விடுவியான்னு. ஹீரோ ஃபர்ஸ்ட் வேலையை முடி, அதுக்கப்புறமா பேசிக்கலாம், நாங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட எல்லா டீடைல்ஸுமே கொடுத்தாச்சு. சோ ஹீரோயின் அவங்களோட ரூம்ல இருந்தே வேவ் பாக்குற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி மோச்சா இருக்கான்ல, அவன் அவனோட ரூம்ல இருந்து வெளியில வரான். ஒருத்தவங்களுக்கு குட் பை, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு போறாங்க. சோ கன்ஃபார்மா மோச்சாவோட லவர் இங்கதான் வாழ்றாங்க அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. அத போட்டோவா எடுத்து ஹீரோவுக்கு அனுப்புறாங்களா. ஹீரோவும் ஃபர்ஸ்ட் சொன்ன வேலையை முடி, அவனுக்கு லவர் இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஆல்ரெடி எனக்கு தெரியும், அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த வேலையை எடுத்திருக்கோம், சோ அவனோட லவர் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு சீக்கிரமா அவங்கள பிரேக்கப் பண்ண அப்படின்னு. ஹீரோயினும், அவங்கள நான் பிரேக்கப் பண்ண வச்சிட்டேன் அப்படின்னா இந்த ரூமை எனக்கு நீ வாடகைக்கு விடுவியான்னு கேக்குறதுக்கு, அதெல்லாம் முடியாது, ஃபர்ஸ்ட் வேலையை முடியும் அப்படின்னு ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. சோ ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, துணியை வாஷிங் மிஷின்ல போடுறதுக்காக குப்பை பாஸ்கெட்ல எடுத்துட்டு போறாங்க. அங்க மோச்சா லிப்ட்ல இருந்துட்டு இருக்காங்களா, எந்த ஃப்ளோர் போகணும்னு கேக்குறதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும்னு சொல்றாங்க. இப்போ எப்படியாச்சும் டிஃப்ரெண்டா மோச்சா கூட போட்டோ
எடுத்து அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட சந்தேகப்பட வைக்கணும். அதுக்காக அவங்களோட உள்ளாடைகளை தூக்கி அப்படியே வெளியில போட்டு அதை கொஞ்சம் எடுத்து தர முடியுமான்னு கேக்குறாங்களா. மோச்சா யாரு, அவ கொஞ்சம் இன்டெலெக்சுவலான ஆளு. அதனால ஹீரோயின் கையில இருந்த பாக்ஸ வாங்கிட்டு நீங்களே அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ இவன் கிட்ட எப்படி பேசுறது அப்படின்றது தெரியல. அதனால நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற டிராமாவை நடிச்சீங்களா அப்படின்னு கேட்க மோச்சாவும் ஆமான்னு சொல்றாங்க. நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் தெரியுமா, அவங்க கூட நான் போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போட்டோ பயங்கரமா எடுக்கிறாங்களா. அது ரொம்ப பக்கமா எடுத்த மாதிரி தெரியல. அதனால பேஸ்கெட்டை வாங்கி கீழே போட்டு நான் இன்னும் உங்க கூட க்ளோஸா போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு க்ளோஸா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. மோச்சாக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த நேரத்துல கரெக்டா லிஃப்ட் ஓபன் ஆயிடுச்சு. இந்த அபார்ட்மெண்டோட மேனேஜர் ஒருத்தவங்க உண்டு, அவங்க இதை கவனிச்சுட்டாங்க. அதனால ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு விட்டு கூடவே ஹீரோவையும் கூப்பிட்டு விட்டு சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க. அதுல ஹீரோயின் தான் வேணும்னே போயிட்டு மோச்சாவை ஹராஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால மோச்சா மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா. மோச்சாவும் பரவாயில்ல இருக்கட்டும், அவ என்னோட ஃபேன் சில பேருக்கு தான் இது மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் என்ன பக்கத்துல பாக்குறது. அதனால இவங்க கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டாங்களா இருக்கும். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இனியொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நல்ல வேளை இவன் சும்மா விட்டான்னு பார்த்தா அபார்ட்மெண்ட் மேனேஜர் சும்மா விடுற மாதிரி தெரியல. இவ அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களோட பிரைவசிக்கு உள்ளாடி போயிருக்கா. அதனால 500 ரூபாய் ஃபைன் கேட்ட அப்படின்னு ஃபைனை வாங்கிட்டாங்க. நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம ஃபைனை கேட்டுறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின ரூம்குள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா ரூம பார்த்துட்டு என்னோட ரூம நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் அந்த அபார்ட்மெண்ட் மேனேஜர் யாரு, அவன் எதுக்காக 500 ரூபாய் ஃபைன் போட்டான்னு. ஹீரோவும் அவன் தான் அபார்ட்மெண்ட் மேனேஜர், அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா, அவங்களுக்கு தேவையானது என்னது அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்து செய்யவே அவன் தான். யாராவது ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்னா 500 ரூபாய் ஃபைன் போடுவான். ஸ்விம்மிங் பூல்ல இருந்து சாப்பிட்டாங்கன்னா 500 ரூபாய் ஃபைன் போடுவான். ஜிம்ல சாப்பிட்டாங்க அப்படின்னா 500 ரூபாய் ஃபைன் போடுவான். இந்த மாதிரி யாராச்சும் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா எப்பவுமே 500 ரூபாய் அவன் ஃபைன் போடுவான்னு. ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் இப்ப அவன் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான், அதனால உன்னால மோச்சா கிட்ட நெருங்க முடியாது, அதனால ஒழுங்கு மரியாதை இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து காலி பண்ணனு. ஹீரோயினும் இல்ல 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 கண்டிப்பா நான் இங்க இருந்து போக மாட்டேன், எனக்கு வேற ஒரு வழி தெரியும், கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும், என்ன நம்பு அப்படின்றாங்க. ஹீரோவும் இவன் என்னத்துக்கு எடுத்து வைக்க போறாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஹீரோயின் மோச்சாவோட ரூம் கதவை தட்டுறாங்களா. அப்போ ஒரு பொண்ணு வெளியில வராங்க. ஹீரோயினும் நான் உங்களோட பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன், ஸ்வீட்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்து ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உன்னோட நேமான்னு கேட்டு அது ரொம்ப ஸ்வீட்டான நேமா இருக்குன்னு ரெண்டு பேருமே அவங்களோட நேம புகழ்ந்து தள்ளுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்றாங்க, ஏய் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே சத்தம் போடுவான் தெரியுமான்னு. ஹீரோயினும் என்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறதுக்கு ஆமா உன்னோட பாய் ஃப்ரெண்ட தான் சொல்றேன், ஆக்சுவலி அவன் எப்ப பார்த்தாலும் நிறைய பொண்ணுங்க கூட ரூமுக்கு வருவான் தெரியுமா அப்படின்னு ஹீரோ நிறைய பொண்ணுங்க கூட இந்த ரூமை ஷேர் பண்ற விஷயத்த சொல்றாங்க. ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு பசங்க யாரையுமே நம்ப முடியாது, உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா, ஹீரோவும் நானும் லவ்வர்ஸ் கிடையாது, அவன் எனக்கு பதிலே சொல்லல, நான் மட்டும் தான் அவனை லவ் பண்றேன், அவன் என்ன லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு கட்டுக்கதைய அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரிதான் எல்லா பசங்களையுமே நம்ப முடியாது தெரியுமா. ஆக்சுவலி உன்னோட பாய் ஃப்ரெண்ட இன்னைக்கு காலையில நான் பார்த்தேன், அவன்கிட்ட லிப்ட்ல வச்சு பேசும்போது அவன் நான் சிங்கிள் அப்படின்னு போய் சொன்னான் தெரியுமா, நீதான்ப்பா பார்த்து பத்திரமா இனி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா. அந்த பொண்ணும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவன் சிங்கிள்னு உன்கிட்ட வந்து சொன்னானு அப்படின்னு கோமா கேட்டுட்டு இருக்கும் போது அவங்களோட பாய் ஃப்ரெண்டே வந்துடுறாங்க. ஹீரோயினும் மோச்சாவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இன்னைக்கு பிரேக்கப் பண்ணிடுவாங்க, நமக்கு ஜாலி தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வேற ஒரு பையனோட சத்தம் கேக்குது. இது மோச்சாவோட வாய்ஸ் இல்லையே அப்படின்னு திரும்பி பாக்குறாங்களா. பார்த்தா வேற ஒரு பையன். அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது நம்ம மோச்சாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசல வேற யார்கிட்டயோ பேசியிருக்கோன்னு. ஆனா என்ன மேனேஜர் வராங்க டைரக்டா, நீங்க பப்ளிக் பிளேஸ்ல நின்னு சத்தம் போட்டிருக்கீங்க, அதனால 500 ரூபாய் ஃபைன் பே பண்ணுங்க அப்படின்னு ஃபைன் பே பண்ண சொல்லிட்டு தள்ளி போயிடுறாங்க. மேனேஜர் வந்து ஃபைன் போட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சாரி சொல்றாங்க, என்னாலதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஃபைன் வந்துருச்சு, ஆக்சுவலி நான் மோச்சாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நீங்க அப்படின்னு நினைச்சிட்டு உங்ககிட்ட வந்து பேசிட்டேன், காலையில மோச்சா தான் சிங்கிள் அப்படின்னு என்கிட்ட சொன்னா, சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஓ நீ அப்படி நினைச்சியா, பரவாயில்ல இருக்கட்டும், அவனோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி தான் யோசிப்பாங்கன்னு. ஹீரோயினும் ஆனா அவனோட ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்குறதுக்கு, நான் அவனோட வீட்டை கிளீன் பண்றதுக்காக போவேன், அப்பப்ப மேனேஜருக்கு காசு கொடுத்து அவனோட ரூமை கிளீன் பண்ண சொல்லுவாங்க, ஏன்னா அவன் சிங்கிள் தனியா தான் இருக்கான், அவன் பொய் சொல்லல அப்படின்னு. ஹீரோயினும் ஆனா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேனே, அவன் கூட யாருமே இல்லையான்னு கேக்குறதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, யாருமே கிடையாது, அப்பப்ப மேனேஜர் மட்டும் அவனோட ரூமை போய் பாத்துப்பாங்க, ஏன்னா அவன் சிங்கிளா தனியா இருக்கான், ஃபேமஸான ஆக்டர் வேற,
சோ அவனுக்கு நிறைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. சோ அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மேனேஜர் தான் அப்பப்ப அவனோட ரூமுக்கு போவாங்க. மேனேஜர் தான் எனக்குமே இந்த வேலையை தந்தாங்க, மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. அப்பதான் ஹீரோயினோட சந்தேக பார்வை மேனேஜர் மேல விழுது. அதனால அடுத்த நாள் காலையிலேயே ஆபீஸ்ல போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க, மேனேஜரை பாக்குறதுக்கு நார்மலான மேனேஜர் மாதிரி தான் இருக்கும், ஆனா நீ க்ளோஸா வாட்ச் பண்ண அப்படின்னா மேனேஜரும் மோச்சாவும் லவ் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்க்காத மாதிரியே போவாங்க, ஆனா ரெண்டு பேரும் டெக்ஸ்ட்லயே பேசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே ஜிம்ல சைட் அடிச்சுப்பாங்க. பூ பறிச்சதுக்கு மேனேஜர் ஃபைன் போடும்போது அதுலயே ஐ லவ் யூ எழுதி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு ஹீரோவும். ஆனா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை எல்லார்கிட்ட இருந்துமே மறைச்சு வைக்க முடியாது. எப்படி அவங்க எல்லார்கிட்ட இருந்துமே இதை மறைச்சு வைக்கிறாங்கன்னு நீ நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க, மேனேஜர் எங்க வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் இருக்கலாம், யார் கூட வேணாலும் இருக்கலாம், அதனாலதான் யாருக்குமே டவுட் வரலன்னு ஹீரோவும். ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒரே ரூம்ல மீட் பண்ணிக்கிறது, அதை பத்தி நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்க ஹீரோயினும், அதையும் நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி மேனேஜர் எப்பவுமே லிஃப்ட் யூஸ் பண்ணதே கிடையாது, அவனோட வீட்டுக்கு போறதுக்கு ஃபுல்லாவே ஸ்டேர்ஸ் தான் யூஸ் பண்றான். அதனால யார் கண்ணுக்குமே அவன் மோச்சாவோட வீட்டுக்கு போக கூடியது தெரியவே இல்ல. ஆனா என் கண்ணுல மாட்டிட்டாங்க, சோ அதை நான் போட்டோ எடுத்துட்டேன், என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு. அப்போ ஓ கண்டினியூ பண்ணு அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. யாரா அப்படின்னு பார்த்தா நத்தா இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கத வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் இப்ப நான் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு கேட்க ஹீரோ வேற வழி என்ன, கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினும் சோ கடைசியா எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, மோச்சாவோட பாய் ஃப்ரெண்ட் வேற யாரும் கிடையாது, அந்த காண்டோவோட மேனேஜர் தான். நான் நல்ல காரியம் பண்ணிருக்கேனா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஆமா நீ நல்ல காரியம் தான் பண்ணிருக்கேன்னு ஹீரோயினும். அப்படின்னா எனக்கு அந்த காண்டோவை வாடகைக்கு விடுவியான்னு கேக்குறதுக்கு அதுக்கு மட்டும் சான்ஸே கிடையாது, நீ அந்த வீட்டை விட்டு இப்போ உடனே காலி பண்ணி ஆகணும்னு ஹீரோயினும். எதுக்காக நான் காலி பண்ணணும், நான் தான் உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன்னு ஹீரோவும். ஆமா இன்ஃபர்மேஷனை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்க, ஆனா என்ன இப்ப எனக்கு தேவையானது ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு பையன், அதனால இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே நட்டு ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டு நான் பண்றேன் இந்த ஜாப நான் முடிக்கிறேன்னு ஹீரோவும் ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதையை வெளியில போங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. ஏன்னா மோச்சாவையும் மேனேஜரையும் பிரிக்கணும் அப்படின்னா ஒரு பையன் தான் இப்ப தேவைப்படுறாங்க. சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த காண்டோவுக்கு போறாங்க. ஹீரோயினோட போட்டோவை பாக்குறாங்க, அது மட்டும்தான் பொண்ணு வாழ்றதுக்கான எவிடன்ஸா இந்த காண்டோல இருக்கக்கூடியது. இப்ப மேனேஜருக்கு கால் பண்ணி என்னோட பாத்ரூம்ல பைப்பு நாசம் ஆயிடுச்சு, தண்ணி ஒழுகிட்டு இருக்கு, உடனே வந்து சரி பண்ணுங்க. மேனேஜரும் நான் வேணா பிளம்பர் அனுப்புவான்னு கேக்குறதுக்கு பிளம்பர்லாம் பிஸியா இருப்பாங்க, சோ நீங்க உடனே வந்து சரி பண்ணி கொடுங்க, இல்லனா நான் காண்டோல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்றதுக்கு மேனேஜரும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட போட்டோ எடுத்து பாத்ரூம்ல போய் என்னமோ பண்றாங்க, பைப் உடைஞ்சு போயிடுச்சு. இப்ப மேனேஜர் வந்தாச்சு, நம்ம ஹீரோ கதவை திறக்கிறாங்களா, கதவை திறக்கும் போதே ரொம்ப ஹேண்ட்ஸமா போஸ் கொடுக்கறாங்க. மேனேஜருக்கும் கொஞ்சம் சலனம் வந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப உள்ள கூப்பிட்டு விட்டாச்சு, பைப்பை சரி பண்ணிட்டே இருக்கும்போது இந்த டூல் வேணுமா உங்களுக்கு எதற்காக வசர்க்குது அப்படி இப்படின்னு ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மேனேஜரும் நான் பிளம்பரை கூப்பிட்டு விடுறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. ஹீரோவும் இந்த டைம்ல இவனை கிளம்ப விடக்கூடாது அப்படின்றதுக்காக காலை தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டு மேனேஜருக்கு மேல படுக்கிற மாதிரி போயிடுறாங்க. மேனேஜரும் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இது வரைக்கும் நான் பொண்ணுங்களை மட்டும் தான் பாத்திருக்கேன், நான் பார்த்த மொத பையன் நீதான் அப்படின்னு. மேனேஜரும் அட பாவி என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது டக்குனு கதவை திறக்கக்கூடிய சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா மோச்சா ஹீரோயின் ரெண்டு பேருமே நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஏய் ஹீரோ மேனேஜர் நீங்க ரெண்டு பேருமே எங்களை சீட் பண்றீங்களா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன மேனேஜர் கூட சேர்ந்து சீட் பண்றான், இது எவ்வளவு கெட்ட விஷயம் அப்படின்னு மோச்சாவை நல்லா ஏத்தி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து யாரோட பாய் ஃப்ரெண்ட் கேக்குறதுக்கு ஹீரோயினும் நீதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் மோச்சா மேனேஜர் கிட்ட நீ எப்படி என்ன சீட் பண்ணலான்னு ஹீரோயினும் கேளு நல்லா கேளுன்னு சொல்றாங்க. அதுக்கு மேனேஜரும் இல்ல நீ பாக்குற மாதிரி கிடையாதுன்னு ஹீரோயினும் நீ பார்த்தது மாதிரி தான், அவன் போய் சொல்றான், நீ உன்னோட கண்ணை நம்பு, அவன் எப்படி இருந்தான் அப்படின்றத நீ பார்த்ததானே அப்படின்னு பிரேக்கப் பண்றதுக்கு நல்லா தூண்டி விடுறாங்க. மோச்சா அதனால கோத்துல போயிடுறாங்களா. பின்னாடியே மேனேஜரும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இப்ப இவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட பாத்தியா என்னோட வேலையை நான் கரெக்டா முடிச்சிட்டேன்னு. ஹீரோவும் உன்னோட வேலையை ஒண்ணு நீ ஒழுங்கா முடிக்கல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஹீரோயினை காலை பிடிச்சு தரத்தரன்னு ரூமை விட்டு வெளியில துரத்தி விட ட்ரை பண்றாங்களா. ஹீரோயினும் இல்ல நான் போக மாட்டேன், எனக்கு போறதுக்கு இடமே கிடையாது, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு இங்கே ஸ்டே பண்ணுவேன், நான் போக மாட்டேன்னு
ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஹீரோவை கால வச்சு ஒரு மிதி மிதிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த ஜாப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒண்ணு இந்த சோஃபாவோட ஜன்னல் வழியா தூக்கி தூர எறிகிறேன் பாரு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்னு கதவை திறக்கிறாங்களா, அப்ப அங்க மேனேஜர் வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினும் நல்ல சான்ஸ், இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மேனேஜர் உள்ள வந்து, எனக்கும் ஹீரோக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, நீ பார்த்தது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தானே. ஹீரோயினும் இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, ஆல்ரெடி நாங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு அழுது சீன் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, எங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பா எதுவுமே நடக்கல, ஆக்சுவலி மோச்சாவும் நானும் கூட ஓகே ஆயிட்டோம் அப்படின்னு. ஹீரோயினும் என்ன நீங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணலையா, ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க மேனேஜரும் ஆமா மோச்சா நான் என்ன சொன்னாலுமே கேட்பான், பொறுமையா கேட்பான், அதனால நான் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவனும் நம்பிட்டான்னு. ஹீரோயினும் ஐயோ அப்ப இந்த ரூம் போச்சா, இவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ண வைக்கல அப்படின்னா இந்த ரூம் அவன் எனக்கு வாடகைக்கு விட மாட்டானே, என்னோட ரூம் அப்படின்னு ஒரு சைடா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மேனேஜர் சொல்றாங்க, ஆக்சுவலி ஒரு உண்மையை நான் வரைக்கும் சொல்லவா, மோச்சாவும் நானும் உண்மையான கப்பிள், அவன் இப்ப பிஎல் இண்டஸ்ட்ரியில இருக்கான்ல, அதனால அவன் டேட்டிங் பண்ற விஷயத்த வெளியில யார்கிட்டயுமே சொல்ல முடியாம இருக்கான், அதனாலதான் அவன் வெளியில யார்கிட்டயுமே சொல்லல. அது மட்டும் இல்லாம அவன் எனக்காக இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தே வெளியில வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப்பை வெளியில சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். உனக்கு ஆல்ரெடி எங்க ரெண்டு பேரோட லவ் பத்தி தெரிஞ்சதுனாலதான் நான் உங்ககிட்ட தைரியமா இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் ஹீரோக்கும் எதுவுமே கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்காதீங்கன்னு. ஹீரோயினும் போச்சே என் ரூம் போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்றாங்களா. ஹீரோவும் நீ ஆல்ரெடி மோச்சாவும் மேனேஜரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோஸ் எடுத்தல, அதை மட்டும் எனக்கு டெலிவர் பண்ணிடு, மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. சோ ஹீரோயின் அடுத்த நாள் காலையில போட்டோஸ டெலிவரி பண்றதுக்காக கீழே இறங்கி வராங்க. அப்ப மோச்சாவை பாக்குறாங்களா, சோ வேணுனே மோச்சாவை போய் இடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே மேனேஜர் சிசிடிவி கேமரால பாத்துட்டே இருக்காங்க. ஹீரோயின் எதுக்காக தெரியுமா மோச்சாவை போய் இடிச்சிட்டு இருந்தாங்க, ஹீரோ இதுக்கு முன்னாடி பெஸ்ட இடிச்சு அவளோட கார் சாவியை எடுத்திருப்பாங்கல்ல, அதே டெக்னிக்க ட்ரை பண்றாங்களாம். ஆனா கார் சாவி கிடைக்காத உடனே திரும்ப 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 போய் இடிக்கிறாங்க. அப்போ கார் சாவி கீழே விழுது, உடனே ஹீரோயின் அதை எடுத்துக்கிறாங்க. ஆனா என்ன, ஓடி போகும்போது மேனேஜர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. மேனேஜரும் ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கூட சாவி அப்படின்னு வாங்கி அத மோச்சா கிட்ட எறிறாங்களா. அந்த சைட் கேப்ல நம்ம ஹீரோயின் எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே புதருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நட் கிட்ட கொடுத்துட்டாங்க. சோ நட்டதை எடுத்துக்கிறாங்க. ஆனா என்ன, மேனேஜர் கிட்ட வசமா மாட்டிட்டாங்க. மேனேஜர் ஹீரோயினை அங்க இருந்து தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க. இங்க கட் பண்ணா ஐஸ் மோச்சா ரெண்டு பேருமே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மேக்கப் போட்டுட்டு இருக்காங்களா. அப்போ ஐஸ்க்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கிறது யார் தெரியுமா, நட் தான். ஹீரோ கடைசியா நட்ட மேக்கப் போடுறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சோ நட் என்ஜாய் பண்ணி மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ப்ரொடியூசர் வந்துட்டு மோச்சாவை தனியா கூப்பிடுறாங்க பேசுறதுக்காக. மோச்சாவை அங்க இருந்து கிளம்பி போறாங்களா. அப்போ நட் மோச்சாக்கு மேக்கப் போட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிடுறாங்க. அந்த லேடி நிமிர்ந்து பாக்குறாங்களா, அது லேடி கிடையாது, நம்ம ஹீரோ தான் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு வந்திருப்பாங்க. சரி நான் ஐஸ்க்கு மேக்கப் போட்டு கொடுக்கறதுக்காக வரேன் அப்படின்னு ஐஸ் பக்கத்துல வராங்க. அப்ப ஐஸுக்கு ரொம்ப காண்டாவுது. நான் தெரியாம இந்த பிரேக்கப் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ல இவங்களையும் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தேன். அதுபடி அவங்க இன்னைக்கு இவனை இந்த கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவனையும் அவனோட உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ அவங்கள பிரேக்கப் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப மொக்கையான அப்ளிகேஷன் நினைக்கிறேன். அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, என் காசை ஏமாத்திட்டாங்கன்னு ஹீரோ கிட்ட கேட்டோடனே கோவம் வந்துருச்சு. உடனே வாயில பவுடரை போட்டு கொடுத்து ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிட்டு பவுடர் உள்ள போக கூடாது அப்படின்னா மிரட்டுறாங்களா. அதனால ஐஸும் வாயை மூடிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ப்ரொடியூசரும் மோச்சாவும் பேசுறத ஒட்டு கேட்கறதுக்காக போயிருக்காங்க. அப்ப ப்ரொடியூசர் சொல்றாங்க, இந்த போட்டோஸ் எல்லாமே இன்னைக்கு காலையில என் கையில கிடைச்சது, இது என்ன அப்படின்றத நீ பாக்குறியா அப்படின்னு காமிக்கிறாங்களா. அப்போ மோச்சா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல மோச்சாவும் மேனேஜரும் சேர்ந்து இருந்த போட்டோஸ் தான் இருக்கும். அதை பார்த்த உடனே மோச்சாவுக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் சொல்றாங்க, இப்ப வெளியில வரக்கூடிய மூவி இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றது உனக்கு தெரியுமா, நீயும் ஐஸும் உண்மையான கப்பல் நினைச்சுதான் நிறைய பேர் உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உனக்கு இனி ஒரு லவர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உனக்கு இருக்கக்கூடிய எல்லா ஃபேன் பேஸ்மே நாசமாயிடும், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு மோச்சாவும் இதுக்குதான் என்கிட்ட ஒரு வழி இருக்கு, இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் பிஎல் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில போறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு என்னோட லவ்வர் தான் முக்கியம், அவங்க கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். உடனே ப்ரொடியூசர் நல்லதுன்னு சொல்றாங்க. மோச்சாவும் என்ன சொல்றீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீங்க நெகட்டிவா பேசின மாதிரி இருந்துச்சு, இப்போ எனக்கு பாசிட்டிவா சொல்றீங்கன்னு. அதுக்கு ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாங்க, நீ உன்னோட லைஃப்ல உன்னோட பிரைவசில யாருமே தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிற, அது ரொம்ப நல்ல விஷயம், நான் உன்னோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்களா. சோ ஹீரோக்கு புரிஞ்சு
சொல்லிருச்சு இவங்களை இந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்து நிறுத்த முடியாது அப்படின்னு. அதனால அந்த டோரையே லாக் பண்ணி இவங்களை பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போக விடாம பண்ணணும் அப்படின்னு டோரை மூடி வைக்கிறாங்க. ஏன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணாதானே இவன் பிஎல் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில போறது, கான்ட்ராக்ட் சைன் பண்ணாத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவான். அதனால பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போக விட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் மேனேஜர் ரொம்ப ஆசையா இன்டர்வியூவை லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்து இன்டர்வியூக்கு மட்டும் ஹீரோ மோச்சாவும் வரவிடாம பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூ டைம் போயிட்டே இருக்கு, யாருமே இன்டர்வியூக்கு வரலையா. சோ ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன, அந்த சந்தோஷம் ஒரே நிமிஷத்துல நாசமா போயிடுச்சு. ஏன்னா மோச்சாவும் ஐஸும் இன்டர்வியூக்கு வந்து உட்கார்றாங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோவும் உள்ள வராங்களா. ஹீரோயினும் ஏய் நீ எதுக்காக மோச்சாவை தடுத்து நிறுத்தல அப்படின்னு கேட்டு முடிக்கும். கரெக்டா மேனேஜரை நோட் பண்ணிடுறாங்க. அதனால வாய மூடிடுறாங்களா. மேனேஜரும் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படித்தானே, மோச்சாவோட லைஃப்ல விளையாட பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் நான் எதுவும் பண்ணல, நீ இன்டர்வியூவை பாருப்பா அப்படின்னு அமைதியா நிக்கிறாங்க. ஹீரோயினும் இப்ப இன்டர்வியூவை பார்க்க சொல்றானா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு இன்டர்வியூ பாக்குறாங்களா. அப்ப இன்டர்வியூல மோச்சா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேரும் எதுக்காக இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, நாங்க 2 பேரும் சேர்ந்தே இந்த இண்டஸ்ட்ரியில சர்வே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ண போறது கிடையாது. நாங்க 2 பேருமே சேர்ந்து அடுத்த சீசனையும் ஒன்னா நடிக்க போறோம்னு ஐஸ்க்கு செம்ம சந்தோஷம் ஆயிடும். ஹீரோயின் ஹீரோ பாக்குறாங்களா. அப்பதான் ஹீரோ நடந்த விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ப்ரொடியூசர் மோச்சா கிட்ட பேசும்போது நீ உன்னோட லவ்வரை உன்னோட லைஃப்ல தனியா வச்சுக்கோ, அது பிரச்சனை கிடையாது. ஆனா உனக்கு இந்த இண்டஸ்ட்ரியை தவிர வேற எந்த இண்டஸ்ட்ரியுமே தெரியாது. நீ பிஎல் இண்டஸ்ட்ரி இல்லனா அடுத்து என்ன பண்ணுவ, ஸ்ட்ரைட்டான டிராமா எல்லாமே நடிக்க போயிடுவ. அங்கேயும் உன் கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு உன் கூட பேசதான் செய்வாங்க. சோ இந்த மூவி இண்டஸ்ட்ரியில, இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இது எதையுமே தவிர்க்க முடியாது. சோ உன்னோட பார்ட்னருக்கு நீ பேசி புரியவை. அது மட்டும் இல்லாம நம்மளோட கம்பெனிக்கு கீழே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட நீ சைன் பண்ணி இந்த டிராமாவை அடுத்த சீசனுக்கும் சேர்த்தே நடிச்சேன்னு வச்சுக்கோயே, உன்னோட ஃபேம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அது மட்டும் இல்லாம உன்னோட பார்ட்னர் கூட நீ இருக்கலாம். நாங்க யாருமே நீ டேட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டோம். நாங்க உங்களை அலோவ் பண்றோம். அதே மாதிரியே ஏதாவது புதுசா ஒரு டிராமா வந்துச்சு அப்படின்னா அதுல உன்னோட பார்ட்னருக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரியோ ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் ஹீரோ ஓபன் பண்ணியே விட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மோச்சா இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஐஸோட ரிக்வெஸ்டா இருந்திருக்கும். சோ அந்த ரிக்வெஸ்ட் இப்ப நடந்துடுச்சு. சோ சந்தோஷமா அதை பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ இதுல அஃபெக்ட் ஆகக்கூடியது யாரு, மேனேஜர் தான். சோ அவங்க சோகமா இருக்காங்க. ஹீரோ கேக்குறாங்க நீ இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கன்னு. அதுக்கு மேனேஜரும் வேற என்ன, மறுபடியும் நான் சீக்ரெட்டான லவ்வரா தான் இருக்கணும், மேனேஜராவே என்னோட லைஃப கண்டினியூ பண்ண வேண்டியதானு. ஹீரோ கேக்குறாங்க எத்தனை வருஷத்துக்கு நீ இந்த மாதிரி இருப்ப, நீ எத்தனை வருஷத்துக்கு தான் எப்பவுமே ஒளிஞ்சே இருந்துட்டு இருப்ப. உனக்கும் நீ லவ் பண்ற பையன் கூட சேர்ந்து அங்க போகணும் இங்க போகணும், கைய பிடிச்சிட்டு நடக்கணும், பப்ளிக்ல எல்லார்கிட்டயும் இவங்கதான் என்னோட லவ்வர்னு சொல்லணும் அப்படின்னு ஆசையே இல்லையா, அவங்கள டேக் கேர் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்றது ஆசையே இல்லையா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் மாடியில ஏறி ஏறி இறங்கிட்டு இருப்ப, அதுவும் யாருக்குமே தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருப்ப. உனக்கு உன்னோட ரூம்குள்ளாடியே திருட மாதிரி போயிட்டு இருக்கிறது கஷ்டமா இல்லையா, உனக்கும் லிப்ட யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசையே இல்லையா அப்படின்லாம் நிறைய விஷயங்களை கேக்குறாங்களா. அது மேனேஜரோட மனசுல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும். அதனால மோச்சா கிட்ட போய் பேசுறாங்க. மோச்சா இதுக்கு மேல என்னால இந்த மாதிரி ஒளிஞ்செல்லாம் இருக்க முடியாது, மறுபடியும் நான் உன்னோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாங்களா. மோச்சாவும் இதெல்லாம் நான் நமக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட கம்பெனி நம்ம 2 பேரையும் லவ் பண்றதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கு மேனேஜர் கேக்குறாங்க நான் இது வரைக்கும் லிப்ட யூஸ் பண்ணதே கிடையாது, என்னோட ரூம்குள்ளேயே ஒரு திருட மாதிரி தான் வந்துட்டு இருக்கேன், நான் லிப்ட யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல எங்கேயுமே ஒளிஞ்சு இருக்கணும்னு நினைக்கவே இல்ல, எல்லார்கிட்டயுமே வெளிப்படையா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு. அதுக்கு மோச்சாவும் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு. மேனேஜரும் இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு பிரேக்கப் பண்ணிடுறாங்க. சோ நம்ம ஹீரோயின் வீட்ல இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவும் நீ வீட்டை விட்டு காலி பண்ண போறியான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் ஆமா அவங்க 2 பேரையும் நான் பிரேக்கப் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா நான் அதை பண்ணலையே, நீ தானே பிரேக்கப் பண்ண வச்ச, அதனால நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ இந்த கப்பிள்ஸ பிரிச்சு விட்டது ரொம்ப நல்லது. அவரு பாவம் இன்னும் எத்தனை வருஷங்கள் தான் ஷேடோலயே அவரு வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவன் சுயநலமா தன்னோட கெரியரை பார்த்துட்டு தன்னோட லவ்வரை பத்தி கூட யோசிக்காம சைன் பண்ணிட்டு வந்துட்டான். அதனால கஷ்டப்பட போறது மேனேஜர் தானே, நீ ரொம்ப நல்ல பையன், அதனாலதான் அவங்களுக்கு அதை புரிய வச்சிருக்க அப்படின்னு. ஹீரோவும் அடி பாவி என்ன நல்ல பையன்லாம் சொல்லாதடி அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஹீரோயினும் ஓகே பாய் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. அப்போ ஹீரோ கேக்குறாங்க நீ வாடகை எவ்வளவு கொடுப்பேன்னு. 3000. எதுக்காக கேக்குறேன்னு கேட்க அதே வாடகை எனக்கு கொடு, ஆனா என்ன திங்ஸ் எதையாச்சும் நாசம் பண்ணன்னு வச்சுக்கோயே அதுக்கு நீ எக்ஸ்ட்ராவா டபுளா
பே பண்ண வேண்டியது இருக்கும். தண்ணி வாடகை, கரண்ட் வாடகை எல்லாத்தையும் நீ மேனேஜர் கிட்ட பே பண்ணிக்கோன்னு. ஹீரோயின் ஷாக் ஆயி, அப்படின்னா நீ எனக்கு இத வாடகைக்கு குடுக்குறியா? நீ எனக்கு வீட வாடகைக்கு குடுக்குறியான்னு கேட்க, ஹீரோவும் ஆமா நீ என் கூட வேலை செய்யறல்ல, அதுக்காக தான் பாவம் பார்த்து குடுக்குறேன் அப்படின்றாங்க. ஹீரோயினும் ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி இனி ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதை நீ எனக்காக செய்வியான்னு. ஹீரோயினும் வீடு வாடகை கொடுத்தது பத்தாதா இன்னும் நீ கேப்பியான்னு கேட்க, ஹீரோயினும் இது ரொம்ப சிம்பிள் தான், கையை இந்த மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு 2 வைக்க சொல்றாங்க, தலைகீழா வைக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட கையை சேர்த்து வச்சு, பாத்தியா இது ஏ சிம்பிள், நம்ம ஒரு வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட சிக்னேச்சரா இந்த சிம்பிளை வைக்கலாம், ரொம்ப யூனிக்கா இருக்கும்னு. ஹீரோவும் நான் இந்த மாதிரி லூஸ் வேலைகள் எல்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு வீட்டோட சாவி வேணுமா வேண்டாமா அப்படின்னு கீ கார்டு கொடுக்க போறாங்களா. ஹீரோயின் அடுத்த செகண்டே கையில இருந்த பாக்ஸ் தெரியாம கீழே போட்டுடுறாங்க. அது ஹீரோட கால்ல விழுந்துருச்சு. ஹீரோயின் கீ கார்டு வாங்குற சந்தோஷத்துல சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க, இவ எப்படிதான் இப்படி வளர்ந்துருக்காளோ தெரியலையே அப்படின்னு. எங்க சீன் கட்டுறது இந்த எபிசோட் முடியுது. ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாயிட்டாங்க. ஒவ்வொரு கேஸையுமே சால்வ் பண்ணும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருக்கக்கூடிய எல்லா ஒப்பீனியனுமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஹீரோவுக்குமே ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா அடுத்தது இவங்க எந்த கேஸ் சால்வ் பண்ண போறாங்க, அது எந்த மாதிரி பிரச்சனையில போய் முடியும், அதை எப்படி பிரிச்சு விடுவாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.